மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்குப் பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகிறான். ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்க்கும் கௌசிகன் அவர்கள் முன் அரசனது பலம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறான். கௌசிகன் அரசனாக பிறந்தாலும் தானும் ஒரு முனிவனாக வேண்டும் என முடிவு செய்து காட்டுக்குள் சென்று தவம் செய்ய துவங்கினார். கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரன் அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என பயந்தான். எனவே மாய வலை வீசி விஸ்வாமித்திரரை மயக்குவதற்காக தனது அப்சர கன்னிகைகளில் இருந்து மேனகையை அனுப்புகிறார் இந்திரன். மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து அவருடைய சாதனாவை தடுப்பதே. தனது முயற்சியில் வெற்றியடையும் மேனகை ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிறாள். பின் சில காலத்திற்கு பிறகு தனது தவத்தின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்துவிட்டதை உணர்கிறார் விஸ்வாமித்திரர். உடனே அவர் கோபமடைந்து குழந்தையையும் மேனகையையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். அப்சர கன்னிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப முடிவு செய்கிறாள். அவளுடைய குழந்தையை பார்த்து கொள்ள அதன் தந்தையான விஸ்வாமித்திரரும் விரும்பவில்லை. அதனால் மாலினி நதிக்கரையில் குழந்தையை தனியே விட்டுவிட்டு கிளம்புகிறாள் மேனகை. தனியாக நதிக்கரையில் இருந்த அந்த குழந்தையை அங்கே வசித்த சாகுன் பறவைகள் மற்ற உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக கவனித்து கொள்ள துவங்கின. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த வழியாக வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிளம் குழந்தையை சாகுன் பறவைகள் கவனித்து கொள்ளும் விசித்திரத்தை பார்த்தார். பின் அவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தனது ஆசிரமத்தில் வைத்து வளர்க்க துவங்கினார். சாகுன் பறவைகள் அந்த குழந்தையை பாதுகாத்து வந்ததால் அந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயரிட்டார். காலம் உருண்டோட அழகான இளம்பெண்ணாக வளர்கிறாள் சகுந்தலை. அப்போது ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்பினான். போர் முடிந்து திரும்பும் வழியில் துஷ்யந்தன் தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான். அப்போது ஒரு பெரிய ஆண் மான் அவனுடைய கண்ணில் பட்டது. அதன் மீதும் அம்பை எய்தான் துஷ்யந்தன். ஆனால் அவன் எய்த அம்பு இலக்கை அடைந்தாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடியது. அந்த மானை துரத்தி சென்ற துஷ்யந்தன் சகுந்தலையின் கரங்களில் அந்த மான் தஞ்சம் புகுவதை பார்க்கிறான். தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருங்கருணையுடன் கவனித்து சிகிச்சை செய்கிறாள் சகுந்தலை. இதனை பார்க்கும் துஷ்யந்தன் சகுந்தலையின் மீது காதல் கொண்டு அங்கேயே சில காலம் தங்குகிறான். பின் கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணமும் செய்து கொள்கிறான் துஷ்யந்தன். இதே வேளையில் காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படை வீரர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே துஷ்யந்தன் அங்கிருந்து விடைபெற வேண்டிய நிலை வருகிறது. அதனால் சகுந்தலையிடம் துஷ்யந்தன் தான் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செய்துவிட்டு வருவதாக உறுதி கூறுகிறான். பின் தன் நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதிந்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையின் விரலில் அணிவிக்கிறான் துஷ்யந்தன். ஆனால் இயற்கையாகவே அந்த மோதிரம் சரியாக சகுந்தலையின் விரலுக்கு பொருந்தவில்லை. பின் துஷ்யந்தன் சகுந்தலையிடம் உனக்காக மீண்டும் நான் வருவேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறான். காட்டில் வாழ்ந்தவள் ஒரே நாளில் அரசியாக மாறிவிட்டாள். அதனால் மகாராணி கனவில் மூழ்குகிறாள் சகுந்தலை. அப்போது கண்வ முனிவரின் ஆசிரமத்திற்கு இயல்பிலேயே கோபக்காரரான துர்வாச முனிவர் ஒரு நாள் வருகிறார். அப்போது கண்வ முனிவரின் ஆசிரமத்தில் துர்வாச முனிவரின் கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து அவர் பேசுகிறார். கண்கள் திறந்திருந்தாலும் கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் அவளுக்கு கவனத்திலேயே இல்லை. இதனால் தனக்கு அவமரியாதை நடந்துவிட்டதாக எண்ணிய துர்வாச முனிவர்
நீ இப்போது யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதுமாக உன்னை மறந்து விடுவார் என்று சகுந்தலைக்கு சாபமிட்டார். அப்போது திடீரென சுய நினைவுக்கு திரும்பிய சகுந்தலை, அப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என கதறுகிறாள். அதன் பின் அங்கு ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாச முனிவரிடம் சகுந்தலைக்கு துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்து சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்து செல்ல வருவான் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள். மேலும் அவர்கள் துர்வாச முனிவருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து பார்த்து கொண்டு சகுந்தலை பகல் கனவு காண்கிறாள். அவளை மன்னியுங்கள் என்று அவரிடம் வேண்டுகிறார்கள். அவர்களின் உபசரிப்பில் சற்றே குளுமையான துர்வாச முனிவர், இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான். ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை அவன் பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார். அதன் பின் சகுந்தலை காத்திருந்து பார்த்தாள். ஆனால் துஷ்யந்தன் வரவே இல்லை. பின் சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பரதன் என பெயர் சூட்டி அவனை வளர்க்க துவங்கினாள் சகுந்தலை. பல குண நலன்கள் நிறைந்தவராகவும் பேரரசராகவும் திகழ்ந்த பரதர் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமான மனிதனாக இருந்தார். பரதரின் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிந்தது. ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து, நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்க்க வேண்டும். நீ அவரது மனைவி என்பதை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவிக்க வேண்டும். அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டில் தனியே வளர்வது சரியல்ல என்றார். உடனே சகுந்தலை தன் மகனை அழைத்து கொண்டு துஷ்யந்தனின் அரண்மனைக்கு சென்றாள். செல்லும் வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. சகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கியிருந்தாள். அப்போது படகில் நதியை கடக்கும்போது நதி நீரில் கையை நனைத்து பார்க்க கை நீட்டுகிறாள் அவள். அப்போது துஷ்யந்தன் சகுந்தலைக்கு அளித்த சற்றே அளவில் பெரிதாக இருந்த மோதிரம் சகுந்தலையின் விரலில் இருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது. மோதிரம் நழுவியது கூட தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து துஷ்யந்தனின் அரண்மனையை அடைகிறாள் சகுந்தலை. மன்னனிடம் பேசும் முறையோ அரண்மனை நடைமுறைகளை பற்றியோ எதுவும் அறியாதவளாக இருந்தாள் சகுந்தலை. அரண்மனைக்கு வந்த சகுந்தலையை பார்த்து துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்தபடியே நீ யாரம்மா என்று கேட்கிறான். இதை கேட்ட சகுந்தலை, என்னையே உங்களுக்கு தெரியவில்லையா? நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை, இது உங்கள் பிள்ளை என்கிறாள். ஆனால் துர்வாச முனிவரின் சாபத்தால் துஷ்யந்தனுக்கு சகுந்தலையின் நினைவே மறந்து போயிருந்தது. அந்த நிலையில் சகுந்தலை இவ்வாறு கூறியதை கேட்ட துஷ்யந்தன், என்ன தைரியம் உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு? நீ யார் என்று கோபம் கொள்கிறான். பின் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள். என்ன நடந்தது என்பதே புரியவில்லை சகுந்தலைக்கு. என் மீது அத்தனை அன்பாக இருந்தாரே, இப்போது ஏன் என் நினைவே இல்லாமல் பேசுகிறார் என்ற தவிப்புடன் திரும்பி செல்கிறாள் சகுந்தலை. அதன் பின் கண்வ முனிவரின் ஆசிரமத்திற்கு பின்னால் இருந்த அடர்ந்த காட்டிற்குள் தனது பிள்ளையுடன் சென்று வசிக்க துவங்கினாள் சகுந்தலை. பரதன் காட்டில் வன விலங்குகளுடன் வளர்ந்தான். அவன் வலிமையானவனாக வீரம் தீரமும் மிக்கவனாக, அதே சமயம் அந்த பூமியின் அங்கமாகவும் இருந்தான். இதற்கிடையில் சகுந்தலை தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனிடம் வந்து சேர்கிறது. அதன் பின் மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாட வரும் துஷ்யந்தன் பரதனை பார்க்கிறான். முழு வளர்ச்சி அடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும் யானை மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனை பார்த்து, யார் நீ? அதிசய மனிதனாக இருக்கிறாயே, நீ கடவுளா?
இல்லை, நீ வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா என கேள்வி மழை பொழிந்தான் துஷ்யந்தன். அதற்கு பரதன், இல்லை, என் பெயர் பரதன், நான் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான். உடனே துஷ்யந்தன், நானே துஷ்யந்தன், உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கண்வ முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார். இறுதியாக சகுந்தலையையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் துஷ்யந்தன்.